ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிகே லைஃப் ஸ்டைல். நம்மளோட டிகே லைஃப் ஸ்டைலில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, சூப்பரான சுவையான சோளாப்பூரி தாங்க பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி. வீட்டில் உள்ள பொருட்கள் மட்டும் போதும், சட்டு நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். ஹோட்டல் பக்கமே போக வேண்டாம், நினச்ச உடனே சட்டுன்னு செஞ்சு கொடுத்துடலாம். அந்த அளவுக்கு சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கக்கூடிய இந்த சோளாப்பூரி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு நம்மளோட வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை முதல்ல பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போது ஒரு அகலமான பாத்திரம் ஒன்று எடுத்து வச்சுக்கிறேன். அதில் 1 கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கலாம். நான் எல்லாமே இந்த கப்போட மெஷர்மெண்ட் தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் அதிகமாக போட்டுக்கலாம். அது கூடயே 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். மைதாவும் கோதுமை மாவும் சேர்த்து செய்யும்போது சாஃப்டாக இருக்கும். அது கூடயே ஒரு 3/4 கப் அளவுக்கு நான் ரவை சேர்த்துக்கிறேன். கூடயே ஒரு 1/4 கப் அளவுக்கு புளிக்காத தயிர் சேர்த்துக்கிறேன். இதற்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் அளவு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். பேக்கிங் சோடா சேர்த்து செய்யும்போது பூரி ரொம்ப உப்பலாக வரும். அது மட்டும் இல்லை, ரொம்ப நேரம் கழித்து நம்ம சாப்பிட்டாலுமே சாஃப்டாக இருக்கும். அதுக்காக இது எல்லாத்தையுமே முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது கூடயே இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். முதல்ல பேக்கிங் சோடா, சால்ட்டு, ரவை எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போது இதுக்கு தேவையான மட்டும் நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஊற்றி இதை நல்லா பிசைஞ்சு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா பூரி மாதிரி ரொம்ப டைட்டாக பிசைஞ்சிடக்கூடாது. நம்ம எப்படி சப்பாத்திக்கெலாம் பிணையுமோ அதோடைய ரொம்ப சாஃப்டாக பிணையணும். சப்பாத்தி பக்குவத்துக்கு கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும். அதுதான் இது ஒரு கரெக்டான பக்குவம். நான் பிசைஞ்சு காமிக்கிறேன். தேவையான தண்ணி ஊற்றி நம்ம முதல்ல பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். முதல்ல கையில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். நம்ம பிணைய பார்த்திங்கன்னா அது கையில் ஒட்டாது. இப்போ கொஞ்சம் மட்டும் எண்ணெய் தடவி ரொம்ப நம்ம சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவு மாவு பக்குவத்தில் இருக்கணும். அப்போ தான் பூரி நல்லா உப்பலாக வரும். அது மட்டும் இல்லை, சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ கை விடாமல் ஒரு 10 நிமிஷமாவது நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கையில் ஒட்டாத மாதிரி. பாருங்கள், பிணைய நம்ம கையில் ஒட்டாது. நான் பிசைஞ்சு எடுத்துட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி பக்குவத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். இதை அப்படியே மூடி போட்டு மூடி ஒரு 1/2 hour நல்லா ஊற வச்சு எடுத்துடலாம். இது 1/2 hour நல்லா ஊறணும். அப்போ தான் பூரி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ 1/2 hour ஆயிடுச்சு. பாருங்கள், மாவு தொட்டு பார்க்குறேன், கையில் ஒட்டலை. எந்த அளவுக்கு ரொம்ப சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி பக்குவம் கரெக்டான பக்குவம். இப்போ தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு எவ்வளோ சைஸ்க்கு பூரி வேணுமோ அந்த சைஸ்க்கு மாவு எடுத்து நம்ம திரட்ட ஆரம்பிச்சிடலாம். இப்போ பாருங்கள், மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதில் நம்ம தேவையான அளவுக்கு எண்ணெய் தடவிக்கலாம். மாவு வச்சு நம்ம சப்பாத்திக்கெல்லாம் நம்ம மாவு வச்சு தான் திரட்டுவோம். அந்த மாதிரி திரட்டக்கூடாது. இது எண்ணெயை வச்சுவே நம்ம கையில் அழுத்தம் கொடுத்து ஒரு ரவுண்டான ஷேப்புக்கு கொண்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம பூரிக்கெல்லாம் எப்படி தேய்ப்போமோ அதே மாதிரி தேய்க்கலாம். ரொம்பவும் சாஃப்டாக தேய்ச்சிடக்கூடாது, ரொம்பவும் தின்னாக சேர்த்துடக்கூடாது. இந்த அளவு தடிமண்ணாக இருக்கணும். அப்போ தான் உப்பி வரும். அதுக்காக இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. பூரியை பொறுத்த வரைக்கும் எண்ணெய் அதிகமாக ஹீட்டாக இருக்கணும். அப்போ தான் பூரி போட்டோன்னே நல்லா உப்பலாக வரும். அதுக்காக தான் போட்டு நம்ம எந்த சைடுமே எண்ணெயை தடவி நம்ம பூரி மாதிரி பொரித்து எடுத்துடலாம். அடுப்பு பூரி பொரிக்கும் போது கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. நான் இன்னொரு பக்கம் நல்லா திருப்பி போட்டுறேன். பாருங்கள், சூப்பரான சுவையான சோளாப்பூரி ரெடி ஆகிட்டு இருக்குது. இப்போ நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி லைட்டாக கரண்டியில் வச்சு இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்தோம்னா பூரி நல்லா உப்பி வரும். பாருங்கள், பூரி நல்லா வெந்துருச்சு. இதை அப்படியே வேறொரு பிளேட்டுக்கு நான் மாற்றிடுறேன். பாருங்கள், சூப்பரான சுவையான சோளாப்பூரி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி பக்குவத்தோடு செஞ்சு பாருங்கள். நம்ம 1 கப் நான் மைதாவும் 1 கப் கோதுமை மாவும் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட கோதுமை மாவு தான் வேணுனாலும் நீங்கள் கோதுமை மாவுல இந்த மாதிரி செய்யலாம். இல்லை மைதா தான் வேணும்னு நினச்சிங்கன்னா மைதாவும் செய்யலாம். ரெண்டுமே சேர்த்து செஞ்சுருக்கேன்.
பாருங்கள், சூப்பரான சுவையான டேஸ்டியான சோலாப்பூரி வந்து ரெடி ஆயிடுச்சு. இது சனா மசாலா இல்லாட்டி தேங்காய் சட்னி, கெட்டி சட்னியோட வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நான் வந்து பருப்பு தாள் வச்சுருக்கேன், அதோடு சேர்ந்து சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எந்த அளவுக்கு வந்து சாஃப்டாக வந்திருக்குன்ட்டு. இப்போ பாருங்கள், நான் பிச்சு காமிக்கிறேன் எந்த அளவுக்கு வந்து சாஃப்டாக வந்திருக்குன்ட்டு. இந்த மாதிரி குழந்தைகள் செஞ்சு கொடுத்தோம்னா கண்டிப்பாக வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம ஹோட்டலில் போய் அதிகமாக விலை கொடுத்து வாங்கி சாப்பிடாம வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு சட்டுன்னு செஞ்சு கொடுத்துடலாம். பாருங்கள், நல்லா லேயர் லேயராக வந்திருக்கு. கண்டிப்பாக வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் வீட்டில் உள்ள எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.